அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய லாரா அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வலனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ரொம்ப கொடூரமான முறையில ஒரு பெண்ணோட சடலம் தண்ணீர்ல கிடைக்க ஆரம்பிக்குது. இதை போலீஸ்காரங்க எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீர்ல ஊறி போன அந்த பிணத்தை மீன்கள் எல்லாமே சாப்பிட்டு அவங்களோட முகம் தெளிவா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இறந்து போனது யார் அப்படின்ற மாதிரி முதல்ல தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு ஊர் திருவிழாவில் காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா அந்த திருவிழாவை கொண்டாடிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அதே இரவு ஒரு ரேண்டமான பெண் ஏதோ ஒரு விஷயத்தால துரத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அவங்களுக்கு ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல விடிய விடிய இந்த திருவிழா நடந்து முடியுது அப்படின்ற மாதிரியும், அதே சமயத்துல பிரிட்ஜுக்கு மேல ஒரு கார் வந்து நிற்க ஆரம்பிக்குது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்ணோட சடலம் தண்ணீர்ல தூக்கி வீசப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனை கதை நாயகனான கார்த்திகேயன் அப்படின்றவர் கிட்ட இந்த கதையானது நகர ஆரம்பிக்குது. போலீஸ் ஆபீசரான அவர் ஒரு வீட்டுல திருடு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி உள்ள போய் செக் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல திருடப்பட கிடையாது. அந்த வீட்டை தான் ஏதோ ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி கூட இருக்கவங்களா கேட்கும்போது, அதாவது போனதும் நம்ம கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் போனோம். ஆனா நீங்க போன ஒரு 5 நிமிஷத்துல இது கொள்ளை கிடையாது, வேணும்னே தான் பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கும்போது ஒரு பண்ண விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. பொதுவா திருட வெளியில இருந்து வந்தா அப்படின்னா கண்ணாடி வெளிப்பக்கமா உடைய வாய்ப்பே கிடையாது, உள் பக்கமா தான் உடைஞ்சிருக்கணும். அங்க இவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி அவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல திருடு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. வெளியில இருக்க நாயை பார்த்தல நம்ம ரேண்டமா போகும்போது அந்த கொலை கொலைக்குது. அப்படி இருக்கும்போது உள்ள ஒருத்த வர வரைக்கும் அந்த நாய் சும்மா இருந்திருக்குமா, இல்ல இவங்களுக்கு தான் கேட்காம இருந்திருக்குமா? அதையும் தாண்டி அவங்க டவல் எல்லாம் காய போட்டிருக்கத நான் பார்த்தேன். நகை திருடு போயிடுச்சு அப்படின்ற பதட்டத்துல ஓடி வரும்போது இவ்வளோ மைண்ட்யூட்டா இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்களா? அண்ட் கடைசியான மேட்டர் என்ன அப்படின்னா, அது வீட்டுல நகை சீட்டு கிடைச்சது. அது மூலமாவும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்குது. லாரன்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். இவரோட பொண்டாட்டி இவர்கிட்ட இருந்து பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க போல. ஏற்கனவே ஒரு வாட்டி கேஸ் கொடுத்திருக்காரு. அதோட அப்டேட் என்ன அப்படின்ற மாதிரி டெய்லி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எஸ்ஐ கடுப்பாகிறாரு. ஐயா, நீங்க கேஸ் கொடுத்தாச்சுல, நாங்க பார்த்து ஏதாவது கிடைச்சது அப்படின்னா சொல்றோம், நீ டெய்லிலாம் இங்க வரக்கூடாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பி அனுப்பிவிட. அப்படியே கற்பனை கடற்கரை ஓரமா ஒரு நபர் மீன் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது கடற்கரை ஓரமா ஏதோ ஒண்ணு ஒதுங்கி போயிருக்கு. அது என்னன்னு கிட்ட போகும்போது ஒரு மனிதனோட உடல் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பார்க்கவே முடியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. உடனே போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்ல ஆரம்பிக்க, இறந்து போய் கிடக்கிறது ஒரு பெண்ணோட சடலம் அப்படின்றது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் மூலமாவோ அண்ட் உடல்ல இருக்க ஒரு சில உறுப்புகள் மூலமாவோ கண்டுபிடிக்கிறாங்களே தவிர அது யாருடையது அப்படின்றது இவங்களால சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கடல்ல ஊறி போயிடுச்சு அப்படின்றதால எக்கச்சக்கமா மீன்கள் இந்த உடலை கடிச்சு கொதிரி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு லாரன்ஸோட மனைவியா தான் அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவரை கூப்பிட்டு வச்சு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் கூட ஒரு கவுன்சிலர் வந்து நிக்க ஆரம்பிக்கிறாரு. கவுன்சிலருக்கும் நாயகனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல. அது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, கவுன்சிலர் ஏதோ ஒரு வண்டியை, அதாவது இந்த லாரன்ஸ் மூலமா ஏதோ இல்லீகலான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல. இந்த மனுஷன் வண்டியை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லாரன்ஸோட வண்டியை பிடிக்கிறாரு. கவுன்சிலரும் உள்ள வந்து, நம்ம பையதான், உனக்கு என்ன வேணாலும் கேளு, பார்த்து பண்ணிக்கலாம், அந்த வண்டியை மட்டும் விட முடியுமான்னு கேட்க கவுன்சிலரும் கூட பார்க்காம பலார்னு வர்றாரு. என் வேலையை நான் பார்த்தாகணும், இதுக்கு குறுக்கில் எவன் வந்தாலும் சரி அவனுக்கு இதுதான் விழும் அப்படின்ற மாதிரி அன்னில இருந்து இன்ன வரைக்கும் பகையோட சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும். இப்ப கவுன்சிலருக்கு வேலை செய்யற லாரன்ஸுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா? இதனால இந்த பிரச்சனை மூலமா நம்ம ஏதாவது பண்ண முடியவா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க லாரன்ஸை கூப்பிடுறாங்க. இது உன்னோட மனைவி தானடா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணலான்னு உள்ள போக அந்த மனுஷன் பார்க்க ஆரம்பிக்கிறா. ட்ரெஸ்ஸை பார்த்து என்னோட மனைவியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டேன். அதை என்னோட மனைவியோட உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான தழும்புகள் இருக்கும். அந்த தழும்புலாம் இங்க என்னால பார்க்க முடியல, இது என்னோட மனைவியே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க குழம்பி போறாங்க. ஏன்னா இவர்கிட்ட மனைவியை பத்தி விசாரிக்கும் போது உடம்புல இந்த தழும்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணவே கிடையாது. அப்படி இருக்கும்போது புதுசா என்னடா தழும்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அது உன்னோட மனைவி தானடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதட்டி கேட்கும்போது கவுன்சிலர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. யாரோ ஒரு அனாதை பணத்தை கூட்டு வந்து என்னோட ஆளோட மனைவின்னு சொன்னா நான் அதை ஏத்துக்க முடியுமா? ஒழுங்கா வேலையை பாருங்க, வேலையை பார்க்காம எங்களை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இதனால இவங்களுக்கு இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல கவுன்சிலர் எம்எல்ஏக்கு போன் அடிச்சு, போன தடவை அவன் ஏதாவது பண்ணணும்னு நான் சொன்னேன், நீங்க விட்டுட்டீங்க, இப்ப மறுபடியும் எங்களை ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான், அனாதை பணத்தை காமிச்சு லாரன்ஸோட மனைவின்னு சொல்றான், இதுக்கு ஏதாவது பண்ணியாகணும் தலைவர்னு சொல்லும் போது அவர் பெருசா எடுத்துக்கல. இதனால கவுன்சிலர் போனை வச்சுட்டு எம்எல்ஏவை திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க, அதே சமயத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இவங்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா கடல்ல ஒரு 20-30 அடிக்கு மேல இருந்து அவங்க விழுந்து இறந்து போயிருக்கணும். அண்ட் கீழே விழும்போது ஒரு பாறையில லேண்ட் ஆயிருக்காங்க போல. அது கூட அவங்க இறந்து போனதுக்கு ஏதாவது காரணமா இருந்திருக்கலாம். ஆனா அதை தாண்டி அவங்களோட உடம்பு மீன்கள் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதால எங்களால எதுவுமே இதுக்கு மேல பண்ண முடியாதுப்பா, நீ எந்த ஒப்பீனியன்
ஒப்பீனியன், அதாவது செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் வரைக்கும் கேட்டுக்கோ, இதை தாண்டி எங்களால் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இறந்து போனது யார் அப்படின்ற கேள்விக்குள்ள இவங்க மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற கேமராஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு இரவு ஒரு பெண் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியும் அவங்கள 2 பேர் துரத்திக்கிட்டே இருக்க மாதிரியும் பதிவாயிருக்கு. அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ட்ரெஸ்ஸோ இவங்களுக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸோ ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அந்த 2 நபர்கள் யார் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படி இருக்கும்போது அந்த 2 பேர்ல ஒருத்தர் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஸ்டேஷன் வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவரோட வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது அவரோட போன் 1 வாரமா சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரியும் அவர் வீட்டுக்கே வரல அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. குழம்பி போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபரே ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிக்கிறார். சார், என்ன நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன சார் ஆச்சுன்னு கேட்கும்போது பயங்கர டென்ஷன் ஆகி உட்கார வச்சு ஒரு கொலையை பண்ணிட்டு நீ எங்க முன்னாடியே வந்து சாதுவா நடிச்சுக்கிட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவ இதை கம்ப்ளீட்டா மறுக்க ஆரம்பிக்கிறான். கேமரா எல்லாத்தையும் காமிச்சு இங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமாடான்னு கேட்க ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவனோட நண்பர் 2 பேருமே சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது கனவு. இதனால அதுக்குண்டான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பருக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு, நாளைக்கு கிளம்ப போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ட்ரீட் எல்லாமே வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இந்த ட்ரீட் எல்லாம் ஓகே, ஏதாவது பொண்ணுகிட்டு இருந்தா கரெக்டா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் சரின்னு சம்மதிச்சு வண்டியில பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோடு முழுக்க பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண்ணை பாக்குறாங்க, புடிச்சு போயிடுது. 2 பேருமே வெளியே பேசிட்டு அவங்களை கடற்கரை ஓரமா கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேருமே கஞ்சா போதையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ இதை அடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க துரத்திட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி விட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது பதிவான விஷயங்கள் தான் இந்த கேமரால இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே இருக்க போலீஸ்காரரும் உன்னோட நண்பர் எங்கடான்னு கேட்க இவர் சிங்கப்பூர் போயிட்டாரு அப்படின்ற ஒரு பதில். சரி, அன்னைக்கு பொண்ணு துரத்துனீங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்த்து அடையாளம் காட்ட முடியுமாடான்னு கேட்க இவர் சரின்னு தலையாட்டினதும் அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்க பெண்கள் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க இந்த பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு எதுவும் ஆக கிடையாது, உடம்புக்குள்ள நிறைய காயங்களோட இந்த போலீஸ்காரர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இவங்க கஞ்சா அடிக்காம ஓடி வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க சுயநினைவுல இருக்கும் போது எவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் இவங்களால காப்பாத்திக்க முடியும். சோ அன்னைக்கு அவனுங்க என்ன கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதனாலதான் ஓடி வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கூடவே இவங்களோட ரூம்ல நிறைய காயங்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி போலீஸ்காரர் கேட்க ஆரம்பிக்க அப்பதான் எதிர்பார்க்காத ஒரு பதில் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த கவுன்சிலர் கூட இருக்க லாரன்ஸ் இருக்கான் இல்லையா, அவ ஏற்படுத்தின காயங்கள் தான், அது இவ்வளவு ப்ரூட்டலா பிஹேவ் பண்ணிருக்கான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ்காரருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. நீ வேற ஏதாவது வேலை இருந்தா பாருமான்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சிருக்க நபரை நிபந்தனையின் பேர்ல வெளியே விட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்காரு. ஏதாவது ஒரு வகையில லாரன்ஸ் இதுல குறுக்க வந்துகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட பொண்டாட்டி ஒரு மாதிரி ஓடி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவன் விலை மாத கிட்ட போனதுக்கான காரணம் என்ன, இவ்வளவு புரூட்டலா வேற நடந்திருக்கான். சோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து அவன் மறைக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போகும்போது எந்த பொருட்களுமே கரெக்டான இடத்துல இல்ல, அதாவது ரொம்பவே உடஞ்சு போன நிலையில இருக்கு. இதை பத்தி அவரோட அம்மா கிட்ட கேட்கும் போது அவன் கோவம் வரும்போதெல்லாம் அதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் சார், இது எல்லாத்தையும் வித்து குடிச்சிருவான் சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது லாரன்ஸோட என்ட்ரி அவனை அப்படியே தூக்கிட்டு போய் ரொம்ப கொடூரமான முறையில ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. லாரன்ஸ் தன்னோட மனைவியை ரொம்ப கொடூரமான முறையில கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி அவனை அடி வாங்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்களை இன்னும் காயப்படுத்திட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நாள் தான் இவங்க பணத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு இருக்கும். அதுவும் எந்த பணத்தை அப்படின்னா இவன் இந்த கவுன்சிலருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இருக்கும் இல்லையா, கவுன்சிலரோட பணம் எல்லாமே இவரோட வீட்டுல தான் இருந்திருக்கும். அந்த பணங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் இவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டு இருப்பாங்க. இதுல பிரச்சனை பெருசாகி கவுன்சிலரே இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றது இதனாலதான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்பயும் கவுன்சிலர் வந்து அவனை வெளியே விட முடியாதா, எதுக்காக அப்படி அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஐயா அவன் தொலைச்ச பணம் யாருடையது அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த விஷயங்கள் வெளியே வராமலே போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவரை அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது அப்படியே கற்பனை அந்த பொணத்தை தூக்கி போட்ட மாதிரி ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இடத்த காமிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துல நள்ளிரவுல ஒரு புது கேரக்டர் வந்து நிக்கிற மாதிரி எட்டி தண்ணிக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா அந்த கவுன்சிலரை போலீஸ்காரங்க எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எம்எல்ஏ இருக்காரு, அவர் நாயகனை கூப்பிட்டு இந்த கேஸை நீங்க என்னதாயா பண்ணிட்டு இருக்கீங்க, லாரன்ஸையும் கவுன்சிலர் எதுக்காக சுத்தி வந்துகிட்டே இருக்கீங்க, அவங்க இதுல இல்ல அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, உனக்கு ஆதாரம் இருந்ததா மட்டும்தான் அவங்க கிட்ட நீ போகணும், ஒன்னு பண்ணு, இந்த கேஸை முடிக்க முடியல, அந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்தில் ஒரு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கவுன்சிலரையோ லாரன்ஸையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரேண்டமான பர்சனை சந்திக்கிறாங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த விலை மாது கிட்ட பிரச்சனை பண்ணினவர்கள் ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி
சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுல சிங்கப்பூர் போனதா சொல்லப்படுற அந்த நபர் இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால நாயகனுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் எம்எல்ஏ கிட்ட இந்த கேஸை நான் 2 நாள்ல முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு வந்து இந்த போன் எடுக்க ஆரம்பிக்க பயங்கர ஷாக்கா இருக்கு. சிங்கப்பூர் போறதா எதுக்காக அவன் போய் சொல்லியிருக்கணும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி அவனை துரத்தி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சார் நான் சிங்கப்பூர் போகணும்னு ட்ரை பண்ண உண்மைதான், ஆனா கடைசி நேரத்துல பிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், என்னால எதுவும் பண்ண முடியல சார் அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின் முரணான பதில்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோட முடிவுல அவர் உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற பயங்கர கடுப்புல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஒரு பொண்ணை தேடி போய்கிட்டே இருக்கும்போது அதே ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு பாக்குறாங்க. நம்ம விட்ட பொண்ணுதான் இவ்வளோ அப்படின்ற மாதிரி கிட்ட போகும்போது தெரிய ஆரம்பிக்குது இவங்க வேற பெண் அப்படின்றது. இதனால அவங்க கிட்ட போய் நாங்க 2 பேர் இருக்கோம், நீங்க கூட வர முடியுமான்னு கேட்க இவங்க நான் அந்த மாதிரி பொண்ணுல நான் அங்கிருந்து போகலாம் ட்ரை பண்ண. இவரோட நண்பர் பயங்கர போதில் இருக்கா இல்லையா, ஒரே அடி. அவங்க பொத்துன்னு மயங்கி போறாங்க. இவகிட்ட இல்லடா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு மில்லு கூட்டு போக கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு போதை தெளிய ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தப்பு, இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அந்த பொண்ணை இப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அவங்க கூட அப்படியே பாதுகாப்பா உட்காந்துக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில எழுந்ததும், அதாவது அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்தது இவங்க 2 பேருமே எங்களை மன்னிச்சிருங்க, இது தெரியாதனமா நடந்தது, நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. நீங்க எனக்கு எடுக்க வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், இதை நான் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனேன் அப்படின்னா உங்க 2 பேரோட வாழ்க்கையும் க்ளோஸ். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எனக்கு ஃபேவரா பண்ணிட்டீங்க, ஒன்று பண்ணுங்க, நான் கேட்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொல்ல இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 1 வாரத்துல நாங்க சிங்கப்பூர் போகணும், இப்போ இந்த பிரச்சனை தேவையா, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. 1 வாரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நானா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 1 வாரம் 2 வாரம் ஆகி போதே உங்க கையில காசே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் இவர் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு அப்ப அந்த பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. சோ வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது போலீஸ்காரரான நாயகனுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, லாரன்ஸோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான். சோ அவங்க லாரன்ஸுக்கு பயந்து ஓடி வந்திருக்காங்க. நடுவுல இவனுங்க பூந்து ஒரு கொலாப்ஸான வேலையை பார்த்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னம்மா அவன் புருஷனும் கவுன்சிலரும் அங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்க, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியம்மா அப்படின்ற மாதிரி கவுன்சிலருக்கு போன் பண்ணலான்னு போகும்போது அவங்க கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, அவங்க எவ்வளவு கொடுமைகளை படுத்துறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக். சோ இவங்களோட கணவர் இவங்களை கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி இல்லையா, அதையும் தாண்டி இது எல்லாத்தையுமே அந்த கவுன்சிலர் முன்னாடி தான் படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கவுன்சிலர் நிறைய வீடியோஸை பார்த்து எனக்கு இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் கண் எதிரில் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி அவங்கள அணுவா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி கவுன்சிலர் பண்ற எல்லா இல்லீகல் மணியும் இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவரோட மனைவியால இதை பொறுத்துக்கவே முடியல. இதனால இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது கவுன்சிலரோட பணத்தை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு நள்ளிரவு இவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஓடி போய் ஒரு இடத்துல வெளியே பிரிட்ஜ் மேல ஒரு கார் வந்து நிக்க ஆரம்பிக்குது. அதுல இப்ப கரண்டா காமிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒரு எம்எல்ஏ, அந்த நபர் ஒரு பெண்ணோட சடலத்தை தூக்கி போடுற மாதிரியான விஷயங்கள் இங்க அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்து பயந்துதான் ஓடி வந்திருப்பாங்க. இந்த 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ இந்த போலீஸ்காரர் இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதையும் தாண்டி அந்த பொண்ணை யார் தூக்கி போட்டா அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்ட்ரைட்டா எம்எல்ஏ கிட்ட போய் நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்ல கைது பண்ணி கொண்டு போவான்னு கேட்க எம்எல்ஏவோட பையனை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புது கேரக்டரை காமிச்சாங்க இல்லையா, அவர் தான் அது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவரோட லைஃப்ல ஒரு ஜாலியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். லாரா அப்படின்ற ஒரு பொண்ணு உள்ள வர வரைக்கும் அவங்க வந்ததோ இவர் அவங்களை பார்த்த உடனே காதல் கொள்ள ஆரம்பிக்கிறார். இதனால இந்த காதல ஒரு பாடல் மூலமா நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே லாராவோட லைஃப்குள்ள போக ஆரம்பிக்குது. அவங்க ஒரு ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய குழந்தைங்களோட நிறைய வயசானவங்களோட அவங்களோட வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்களோட ஆசிரமத்துக்குள்ள போலீஸ்காரங்க வர ஆரம்பிக்கிறாங்க. மொத்த இடத்தையும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்களுக்கு நிறைய துப்பாக்கிகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அங்க ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க மூலமா தான் இது நடந்திருக்கு. அவங்க தான் கண்ணு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை முழுமையா கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல அந்த இடம் மூட போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே சமயத்துல உங்களோட காதலன் இருக்கா இல்லையா, அப்பா கூட வேலை விஷயமா வெளிநாடு போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க அந்த ஆசிரமத்தை மூடிட்டாங்க. நிறைய குழந்தைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் தான் அப்படின்ற மாதிரி இவங்க கூட இருக்க எல்லாரையும் சுட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம லாரா அந்த கிளர்ச்சியாளர் கூட்டத்தோட சேர ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்களையும் போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு இவங்களோட காதலன் இவங்களை சந்திக்க வராரு. இன்னும் இந்த பிரச்சனை முடியல, நான் அப்பா கிட்ட பேசவான்னு சொல்ல அரசியல்வாதிகள் இதுல தலையிட்டாங்க அப்படின்னா அது வேற பிரச்சனை ஆயிடும், எங்களோட பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க தன்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஆசிரமத்துல இருந்து கைவிட
கைவிடப்பட்ட எல்லாரையுமே இந்த லாராவோட காதலன் இருக்கான் இல்லையா, அவன் எடுத்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியோ அந்த ஆசிரமத்துக்கு லாரா ஆசிரமம் அப்படின்ற மாதிரி பேரு வச்சு இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷத்தோட இரவு நேரத்துல அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு மூச்சு விடுற பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். டப்புன்னு சிவியராக ஆரம்பிக்குது. இவங்களோட காதலன் இன்னில தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அது கிடைக்காம போகுது. இதனால அந்த இடத்துல இவங்களோட உயிர் பிரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம நானே உன்னை கூட்டு வந்து உன்னோட சாவுக்கு காரணமாயிட்டேனே அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்துல இருக்கும்போது இந்த விஷயத்த இவங்களோட அப்பா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டே நான் போலீஸ் கிட்ட போக போறேன் பாரு சொல்ல அப்பா யோசிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த லேடிய போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அவருக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் திங்க் பண்ணிக்கிட்டே ஒண்ணு பண்ணலாம், நீ இங்கே இருடா அப்படின்ற மாதிரி அவர் சோகத்துல இருக்கும்போது வேக வேகமா அந்த ரெட் பாடி தூக்கிட்டு போய் அந்த பிரிட்ஜ் மேல இருந்து தூக்கி போட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் இங்க நடந்தது அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாமே நாயகனுக்கு ரிவீல் ஆகும்போது நீங்க ஈஸியா முடிய வேண்டிய விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டீங்க, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இதுக்கு அடுத்த நாள் காலையில வேற விதமா நியூஸ் வர ஆரம்பிக்குது. லாரன்ஸும் கவுன்சிலரும் சேர்ந்து அவரோட மனைவியை கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து செக்ஸ் டார்ச்சர் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் போடப்பட்டுக்கிட்டே இருக்கு. லாரன்ஸ் ஒரு பக்கம் கைது பண்றாங்க, கவுன்சிலர் ஒரு பக்கம் கைது பண்றாங்க. இதுக்கு சாட்சியா இருக்கிறது லாரன்ஸோட அம்மா தான். நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் பணத்தை கொடுக்குறேன், இங்க நான் சொல்ற விஷயங்களை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் உள்ள தள்ளிட்டாரு. இறந்து போன பணமோ அதாவது கிடைச்ச டெட் பாடியோ அந்த லாரன்ஸோட மனைவியோடதுதான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேல் பண்ணிட்டு எங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், இது கொலை கிடையாது அப்படின்றதுக்காக அந்த மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கள அதே ஆசிரமத்துல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த லாராவோட காதலன் கிட்ட இதுக்கு மேல கரெக்டா இருந்துக்கோப்பா, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல இருந்து முழுமையா இவர் வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது பேரலா அவங்க மேல இருந்து விழுந்து போனாங்க இல்லையா, அதாவது லாரா அவங்க அந்த சமயத்துல தண்ணீர்ல இருக்கும்போது உயிரோட இருந்திருக்காங்க, அதாவது மூச்சை இழுத்து விட்டு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. சோ உண்மையிலே அவங்க இதனாலதான் இறந்து போனாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸாவே வச்சு இந்த படத்தை இதோட முடிச்சுட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.